வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு நாள் இந்த விசேஷித்த வார்த்தை நீங்கள் கேட்டு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபித்து எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ, அதுபோல் குறைந்தது ஒரு 10 பேருக்காவது இந்த விசேஷித்த வார்த்தை நம்முடைய யூடியூப்பில் இருக்கிறது. அதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரு 10 பேருக்காவது ஒரு நாளைக்கு இதை நீங்கள் அனுப்பி கொடுங்க. அவங்களும் கேட்டு அவங்களும் கர்த்தர் பேரில் நம்பிக்கை பெருகி அநேக ஆசீர்வாதங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் பெறுவதற்கும் நீங்கள் காரணமாக இருக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனம் மாறுவேன் என்று சொல்லுகிறார். எதற்கு மனம் மாறுவாராம்? தீங்கை செய்யாதபடிக்கு. எந்த தீங்கை? செய்ய நினைத்த தீங்கை. யாருக்கு? அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கிறது. அந்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நமக்கு விரோதமாய் எழும்புவாரையானால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அந்த எகிப்து தேசம் ஆண்டவருக்கு விரோதமாக அந்த பார்வோன் இருந்ததுனால எவ்வளவாய் வாதைகள், தாக்கு பிடிக்க முடியலை. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்போமே, ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்தால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, வாழ முடியாது. எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில வசனம் சொல்கிறது, கர்த்தர் சொல்கிறார், செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். ஒருவேளை நம்முடைய பாவங்கள், சாபங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்தது நிமித்தமாக கர்த்தர் நமக்கு தீங்கு செய்ய நினைத்திருக்கிற ஒரு காரியம் உண்டானால் அந்த தீங்கை கர்த்தர் செய்யாதபடி மனம் மாறுவேன் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். சும்மா மனம் மாறிடுவாரா? நம்ம எல்லா ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணிட்டு கர்த்தர் நமக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறிடுவாரா? மனம் மாறுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்போ மனம் மாறுவேன் என்று சொல்லி இந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தீங்கு செய்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? அந்த தீங்கை விட்டு திரும்பணுமா? எனக்கு அருமையான தேவஜனமே, எத்தனை தீங்கான காரியங்கள் நம்ம நினைக்கிறோம், யோசிக்கிறோம், செயல்படுகிறோம், செய்கிறோம். அந்த தீங்கை விட்டு திரும்பணும். இன்றைக்கு நம்ம தீங்கு செய்கிறதை விட்டு திரும்பினால் கர்த்தர் நமக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவார். நம்முடைய வாழ்க்கையில தீங்கு வராமல் இருக்க வேண்டுமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தீங்கை அனுபவிக்காமல் இருக்க வேண்டுமா? நாம செய்கிற தீங்கை விட்டு திரும்பணும். நாம செய்கிற தீங்கை விட்டு திரும்பினால் கர்த்தர் தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவார். தொடர்ந்து தீங்கே செய்துக்கிட்டு இருப்போமே, ஆனால் என்ன நடக்கும்னு சொல்லி நீங்களே வாசிக்கிடுங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு தீங்கை செய்யாதபடி, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தீங்கை அனுப்பாதபடிக்கு, தீங்கிலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டுமானால் தீங்கு செய்யாதபடி நம்ம திரும்பணும். நீங்களும் நானும் உபத்திரவப்பட வேண்டும் என்பது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. ஆனால் நாம் தீங்கையே செய்து கொண்டு அதன் நிமித்தமாக பாவத்துக்கு மேல பாவத்தை கூட்டிக் கொண்டிருப்போமே, ஆனால் கர்த்தர் மனம் மாறிடுவாரு வேற மாதிரி.
எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படி நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் நான் தீங்கு செய்கிற காரியத்திலிருந்து திரும்புவோம். கர்த்தரும் தீங்கு செய்ய நினைத்ததிலிருந்து அவர் செய்யாதபடி மனம் மாறுவார். அவர் மனம் மாறி தீங்கு செய்யாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும், உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். தீங்கு செய்கிற பழக்கத்தில் இருந்து, தீமையான காரியங்கள் செய்கிறதிலிருந்து இன்றைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கூட செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனமாறுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இதுவரைக்கும் நாங்கள் செய்த பாவங்கள், துரோகங்கள், உமக்கு விரோதமாக செய்த காரியங்கள் ஏராளம் ஆண்டவரே. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள், தீங்குகள் ஏராளம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் செய்த தீங்குக்கு தக்கதாக எங்களுக்கு தீங்கு நீர் செய்யாதபடி நாங்கள் திரும்புவோமே ஆனால், தீங்கிலிருந்து திரும்புவோமானால் ஆண்டவரே, அந்த தீங்கை செய்யாதபடிக்கு நீர் மனமாறுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு இப்ப யார் யாரெல்லாம் திரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தீங்கு செய்யாதபடி மனமாறி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க செய்யுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இன்னைக்கு மனம் திரும்புறாங்களோ, தங்களுடைய வாழ்க்கையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ, இனி இந்த தீங்கு நான் செய்வதில்லை என்று சொல்லி அதிலிருந்து திரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பை நீர் உண்டு பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. பிள்ளையுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தீங்கிலிருந்து தீங்கு செய்யாதபடி திரும்புங்க. கர்த்தரும் தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவார். God bless you.